ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோன்னா டோஃபு கேல் அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இதை விளையாண்டால் நமக்கு நிறைய கிடைக்கும். இல்லை ஃபஸ்ட்டு 10 லெவல் முடித்தா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் காம்படிஷன் மாதிரி. அதில் இந்த மாதிரி இருக்கும். மொத்தம் அதில் வந்து நான் கோஸ்ட் லெவல் வந்து ஃபினிஷ் பண்ணி இதோ ஃபஸ்ட்டு 6 அந்த 6 லெவலில் வந்து ஒரு கிஃப்ட் தருவாங்க. 12 லெவலில் அது ஆட் பார்த்தா வந்து கிடைக்கும். நான் ஆட் பார்த்து 2 இது கிடச்சிருக்கு எனக்கு. இதுக்கெல்லாம் என்னன்னு தெரில. இதுக்கு வந்து 6 லெவல் முடித்தோடனே நான் ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தேன்ல, ஒரு ஏலியன் கன் வச்சுருக்க மாதிரி. அதுவும் அடுத்து இந்த டோஃப் இந்த கிராவிட்டி நீங்கள் காமிக்கிறேன். நான் ஒரு கோஸ்ட் இது கிடச்சிச்சுனால இதுதான் இந்த மாதிரி இருக்கும். இல்லை கிராவிட்டி மூடு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு பெட்டு மாதிரி ஸ்னேக் கிடச்சிச்சு. நான் வேறு ஏதாச்சும் நான் கிடைக்கும்னு நினச்சேன். எனக்கு பெட்டு கிடச்சிருக்கு. இல்லை ஜம்ப் பண்ணணும். அந்த டாஃபி நம்ம டோஃபு கேல். ஆனால் மேலே அந்த டோஃபு நம்ம மேலே முட்டிச்சுன்னா கீழே விழுந்துருவோம். அவ்வளோதான் அவுட்டு. இப்படி தான் ஆகும். ஆட் பார்த்தா கண்டினியூ பண்ணல கேமை. இந்த மாதிரி கேட்கும். கெட் பண்ணி வச்சுக்கலாம். இதோ இது கிடச்சிச்சு. ஒரு கோஸ்ட்டுக்கு ஒன்று கிடச்சிச்சு. நல்ல ஒரு ட்ரெஸ். அது இதுதான். இப்போ இந்த சிண்டரில் தான் கிடச்சிருக்கு. சரி வாங்க அதை போட்டு செய்யலாம். ஃபாஸ்ட்டாக வரும். நம்ம கரெக்டாக குதிச்சிடணும். இடிச்சிருச்சு. நம்ம ஆட் பார்க்க வேணாம். நோ தேங்க்ஸ். இது ஆகும்னு எனக்கு தெரியும். நம்ம எதாவது பார்த்தா நமக்கு லேட் ஆகிடும். அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம். அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிடணும். இந்த நெட்டை ஆஃப் பண்ணிட்டா எந்த ஆடும் நம்மளுக்கு நடுவில் வந்து தொலை பண்ணாது. இவர்கிட்ட தான் சில ட்ரெஸ் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்ல ஒரு சரி நம்ம ஒன்று பண்ண உங்களுக்கு மறந்துட்டேன். கிளாசிக் மோட்லேருந்து இப்போ கிராவிட்டி மோட்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக குதிக்கணும். இல்லாட்டி அதை கீழே கவுத்து விட்டுரும். சரிங்க காமிக்கிறேன். அதுக்குன்ட்டு ரொம்ப நாளைக்கு யாருனாலையும் ரொம்ப தூரம் போக முடியாது. இன்னும் டோஃபு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உழுக போகுது. நான் 20 வந்ததே பெருசு. இன்னும் உழுகாமல் இருக்குது. பார்த்தேன் உழுந்துருச்சு. இதுதான் கிராவிட்டி மோட். நடுவில் ஒரு பாக்ஸ் விட்டுட்டு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதுலேருந்து மேலே வந்துக்கிட்டு நம்ம நெட்டு ஆஃப் வச்சனாலும் நம்மளுக்கு ப்ளஸ் ஃபஸ்ட் இருந்துச்சு. எல்லாம் கொத்தா கீழே வந்து கிடக்கு. இதுதான் கிராவிட்டி மோடு. அடுத்து காம்படிஷனில் ஸ்பேஸ் மோடு உங்களுக்கு விளாண்டு காமிக்கிறேன். ஸ்பேஸ் மோட்னா என்னது? மெதுவாக ஜம்ப் ஆகும். அது ஃபாஸ்ட்டாக ஒன்று கடகடன்னு ஜம்ப் ஆகிடும். சொல்லி வாய மூடில் அவுட் ஆகிட்டேன்.
கிராவிட்டி மோடு கஷ்டம் போச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தால் நாங்கள் எப்படி சரி இதுக்கு மட்டும் ஆட் பார்த்துக்கலாம். நம்மளை நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கனால ஈஸியாக அந்த நெட்டை சீக்கிரமாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்னது நம்ம நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிட்டோமா இல்லையா? எனக்கே டவுட்டாக இருக்குது. நெட்டை ஆஃப் பண்ணி தாங்க இருக்கே. ப்ளே now. ஜஸ்ட் சர்வைவ். இது என்ன கேம் தெரில. நம்மளாம் அப்படி பண்ணால் நம்மளுக்கு தான் லேட் ஆகும். அதனால் நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸ்கிப் ஆக மாட்டேங்குது. ஸ்கிப் ஆச்சு. ஜஸ்ட் சர்வ். ஓ நோ. முடிச்சிட்டோம். அடுத்த லெவல். இது க்ரோ. எப்படி தெரியுமா இருக்கேன். நடுவில் இப்படி காக்கா போகும். அதான் தப்பிச்சிடணும். அடுத்து இது நார்மலாக எப்போது போல் வரும். இது பாருங்க இப்படி தான் ஆகும். எனக்கு இந்த செகண்ட் லெவல் மட்டும் வரவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு லெவல் நான் ஈஸியாக முடிச்சிட்டேன். இதுதான் இந்த மாதிரி பூ மாதிரி வந்திருந்தா அது முடிச்சிட்டோன்னு அர்த்தம். காக்கா காக்காவா இது குருவி? எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லெவல் ஈஸியாக முடிச்சிட்டேன்னா செகண்ட் லெவல் திருப்பி கஷ்டப்பட போகிறேன். திருப்பி அந்த காக்கா அப்போய் ஃபஸ்ட்டே முடிச்சிருக்கேன். ஓனோ எப்படி நான் எப்படி முடித்தேன்? என்னாலே நம்ப முடியல. சரி அடுத்து கோஸ்ட் போகலாம். கோஸ்ட்டில் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு லெவல் மட்டும் எழுத முடிக்கிறேன். இதோ மாதிரி பேய் வரும். இந்த மாதிரி நம்ம அது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்செல்லாம் போகும். நம்மக்கிட்ட விளையாட்டு காமிக்கும். அது மாதிரி குஷ்டனா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கோ. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு 9th லெவலில் காமிக்கிறேன். இல்லை சரி நிறைய ஏமாற்றுகள் நடக்கும். இப்படி இல்லை. இப்போ ஒரு ஏமாற்று. அந்த ஏமாற்று இல்லை நடக்குமான்னு தெரில. இல்லை இது இல்லை. நான் உங்களுக்கு வேறு லெவல் விளையாடுறேன். அந்த லெவலில் அந்த ஏமாற்றம் நடக்கும். 9th லெவல். இதில் மேலே திடீர்னு போகும். நம்ம அதை பார்த்துட்டு வருதுன்னு நினச்சி குதிச்சிருவோம். அதுலேயே அவுட் ஆகிடுவோம். அது மேலே இடிச்சிட்டோன்னா அவுட்டு. நான் இந்த நிறைய ஏமாற்றங்கள் இந்த மாதிரி கலந்து தான் இந்த கோஸ்ட் லெவலே முடிச்சிருக்கேன். ஆனால் இது ஜாலியாக இருந்ததுனால தான் ஃபஸ்ட்டு இந்த கோஸ்ட் லெவல் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் போக கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டோகுன்னு ஏதோ ஒரு கேமு. இது ஒரு லெவல். இது எப்படின்னு இந்த மாதிரி நார்மலாக வரும்னு பார்க்குறீங்களே. இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி வரும். அதான் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. பேரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானே முடிக்காமல் பாதியில் வச்சுருக்கேன். முள்ளில் கால் குத்திருச்சு. அந்த முள் இல்லாத இடத்துல ஒரு 3rd லெவல் தெரியாமல் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் டம்முன்னு போயிடுச்சுக்கணும். ஃபஸ்ட் லெவலில் 2 கப்பிக்கிறேன். ஓ நோ ஓ நோ ஓ நோ நோ நோ. நானே இந்த கேமில் கஷ்டப்பட்டு தான் செகண்ட் லெவலே வந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. வா ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு போனால் கடைசியில் இது கம்மிங் சூன். அப்போ இது வரைக்கும் தான் இருக்குது டோகு. இவ்வளோதான் இதில் இருக்குது. இது என்ன டைமர்? மொத்தம் 2 முட்டை வச்சுருக்கோம்.
20% change to tiger, extra points plus 5 round. Okay. இந்த பூனைகள் ஒன்று தான் வச்சுருக்கேன். ஒன்று நார்மலாக மொத்தம் 2, 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ட்ரெஸ் தான் வச்சுருக்கேன். கேலண்டரில் கெட் இவ்வளோ இது நம்ம கெட் பண்ணலாம். ரேண்டம் ஸ்கின்னு எதுவும் இருக்குது, அது என்னன்னு எனக்கு புரியல. மேஜிக்கல் சீன் அது என்னதும் புரியல. அது ஏதோ டோஃபு மாதிரி இருக்குது, அது ஒரு விதமான டோஃபுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதோ ஒரு அனிமல் வரும்னு போட்டிருக்கு அந்த முட்டைக்கு, ஆனால் என்ன வரும் தான் தெரில. சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.